கடக ராசிக்கார அன்பர்களே, கடகம் அப்படின்னாலே இவர்கள் உழைப்பும் தைரியமும் உடைய மிகவும் கடுமையாக குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. உங்களை பத்தி நான் ஒன்று சொல்றேன், நீங்க கேளுங்க. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம், ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என்னங்க தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சுக்காதா? புரியலையே அப்படின்னு சொல்றேன், கேளுங்க. கடகம் இவர்களுடைய மனசுல எப்போதுமே பயம் கலந்த சோகம் என்பது ரொம்ப அதிகங்க. ஏன்னா இவர்கள் ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது மற்றவர்களால நிறைய காயப்படுத்தப்படுவதும் கஷ்டப்படப்படுவதும் தான் வாழ்க்கையில நடந்திருக்கு. இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி, இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் தீர்வு அப்படின்னு எதுவுமே இவருடைய வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. குடும்பத்தார்களுக்காக காலை பொழுது இரவு வரைக்கும் உழைப்பாங்க. ஆனா குடும்பத்தார்களால இவர்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டம் மட்டுமே பட்டிருக்காங்க. மற்றவங்க சொல் பேச்சை நம்பி நம்பியே இந்த கடகராசிக்காரர்கள் செல்வம் மற்ற விஷயங்களை இழந்திருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா கடகராசிக்காரர்களுடைய வீட்டுல மொத்தமா கண்டிப்பா கூட பிறந்தவங்க இருந்து குறைஞ்சது 2 to 3 பேர் இருப்பாங்க, குறைஞ்சது. இப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் மாறுது அப்படின்ற போது அந்த நேரத்துல தனக்கு சொத்தெல்லாம் வேண்டாங்க, எனக்கு சொத்தே வேண்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்னுடைய தம்பிக்கு கொடுத்துருங்க, என்னுடைய அண்ணனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தனக்காக எதுவும் வேண்டாம் என்னுடைய தங்கச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசினுடைய மனசு எப்போதுமே ரொம்ப இலங்கின மனசுங்க. இவர்களுக்கு இந்த சொத்து பணம் இது மேல பெருசாலாம் ஆசை கிடையாது. வாழ்க்கையில இவங்க ஆசைப்படக்கூடியது ஒன்னே ஒண்ணுன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கடன் எல்லாம் அடைச்சிடணும், சொந்தமா ஒரு வீடு கட்டணும், அதுல நான் சொந்தமா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும் அப்படின்றது மட்டுமே தான் இந்த கடகராசினுடைய ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, சின்ன வயசுலேருந்து அதுவே கனவு. காரணம் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை, அதாவது சொந்த வீடு இல்லாம வாழ்க்கையில குடும்பத்தார்கள் முன்பு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்காங்க. முக்கியமா எல்லோருமே இவர்களை ஏளனமா தான் பேசியிருக்காங்க. இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண கூட, நீ ஏன் பண்ற, உன்னால எப்படி முடியும், உன்னாலலாம் முடியுமா அப்படின்னு ஏளனமா பேசுறதுல வாய்கள் குறைஞ்சதே இல்லைங்க. அதாவது இப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணா சொல்லணும் அப்படிம்பாங்க. அது மாதிரிதான் இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, நாக்கு. இதை வச்சு இந்த கடகராசிக்காரர்களை ஒவ்வொரு நாளுமே கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும், ரொம்ப எளிமையா சொல்ல போனா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில ஏமாந்து கஷ்டப்பட்டு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தீர்வு கிடைச்சிடும், நாளைக்கு தீர்வு கிடைச்சிடும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளுமே அந்த ஆசைக்கு பலன் கிடைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. மற்றவங்களை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறது, மற்றவங்களால கஷ்டப்பட்டு நிற்கிறது, மற்றவங்களால தேவையில்லாத விஷயங்கள்ல வாய் நுழைச்சு குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் சந்திக்கிறதுன்னு இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது மாறப்போகுதுங்க. உண்மையை சொல்ல போனா இது நாள் வரைக்குமே சந்திக்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலங்களாக அமைய போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு ஒன்னொன்னுத்திலையுமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை என்பது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. சரி, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க. இனி நடக்க போறது நான் சொல்றேன், நீங்க கேளுங்க, தைரியமா இருங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலை நீங்க சந்திப்பீங்க. சரி, கடகராசிக்கார அன்பர்களே, முதலாவது விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப காலமா ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, வீடு, இந்த சொத்து, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும்னு. அப்படிப்பட்ட விஷயங்கள் சரி செய்வதற்கான வாய்ப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் முன்னேற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. இந்த கடகராசிக்காரனுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும். ரொம்ப காலமா உடல் சார்ந்த விஷயங்கள்னால என்ன செய்ய போறேன்னே தெரியாம கலங்கி கஷ்டப்பட்டு நின்ற நபர்கள் தான் இவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில அதற்கான முழு முதல் மாற்றங்களும் முழு முதல் மாற்றத்துக்கான நன்மைகளும் கிடைக்க போகுது. முன்னாடி இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சின்ன சின்ன கவலைகளுமே நீங்க ஆரம்பிக்கும். தெரிந்தோ தெரியாமலோ செஞ்ச தவறுகளுக்கு திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் வந்திருக்கு. முக்கியமா சொல்ல போனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களால ஏமாற்றப்பட்டு மற்றவங்களால ரொம்பவே வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாங்கன்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான். இவங்க யாருக்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, யாருக்கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்டு நினைச்சாலும் சரி, அவர்கள் அனைவருமே இவர்களை எளிமையாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு வரைக்குமே நினைச்சது நடந்ததே கிடையாதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில. அப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில நினைச்ச விஷயங்கள் என்பது நடக்க போகுது. நீங்க சொல்லி அடிப்பீங்க, அதாவது மற்றவங்க கிட்ட எல்லாம் நீங்க இதனால முடியும் நான் செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடிய நபராக மாறப்போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். மற்றவங்க கிட்ட எப்போதுமே ஒரு விஷயத்துக்காக ஏங்குற நபர்களாக இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வம். செல்வத்துக்காக வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள்னால கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த செல்வத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி நீங்கும்.
முழு செல்வத்தினுடைய கஷ்டங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தீர்த்துப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி எந்த முடிவுகள் எடுத்தாலும் சரி, அது வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும். நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் மாற்றிப்பீங்க. நீங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் மாற்றி அமைத்துக் கொள்ள வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போகுது. நீங்க முன்னாடிலாம் சில விஷயங்கள் மாறுமா மாறுமா எதிர்பார்த்தீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறப்போகுது. உங்களுடைய உழைப்புக்கான அந்த ஒரு பதில் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உழைப்புக்கான அந்த ஒரு முழு முதல் மாற்றமும் முழு முதல் மாறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இல்லாமலே போயிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான ஒரு மாறுதலை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. அன்பு கிடைக்காம இயங்கின இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அன்பு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க, உங்க கூடவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களை இனி தனியா யாருமே விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தனியா விடும்போது தான் இந்த கடகராசிக்காரர்கள் மனசுல 1000 கவலைகளும் கஷ்டங்களும் கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கும். கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த கணவன் மனைவி பிரச்சனை என்பது எப்போதும் இருக்கக்கூடிய ஒன்றுதாங்க. ஆனா அது சரி செய்யணும் சரி செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா மாறி மாறி ஏதாவது ஒரு புது பிரச்சனைனால மறுபடியும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சண்டைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு முழு மாற்றத்தையும் முழுவதுமான நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சந்திப்பீங்க. தவறுகள் எது இருந்தாலும் சரிங்க, அந்த தவறுகளை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். இப்போ வரைக்குமே நீங்க உங்களுக்கு நீங்களே பேசக்கூடிய அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்க உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட, உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட உங்களுடைய கஷ்டத்தை சொல்லும்போது ஒருத்தவங்க கூட உங்களுடைய கஷ்டத்தை கேட்டிருக்கவே மாட்டாங்க. நீ என்னமோ இப்படி பண்ற, நீ என்னமோ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல எரிஞ்சு கோவப்படுவாங்க. வீட்டார்களும் சரி, பிள்ளைகளும் சரி. என்ன செய்யறதே தெரியாம தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலிருந்து இனி நீக்கமும் ஒரு மாற்றத்தையும் நீங்க சந்திப்பீங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும். நீங்க எதிர்பார்க்காத அந்த ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. நீங்க இனி எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை பண்ணுவதாக இருந்தாலும் சரிங்க, அது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையுடைய அந்த தைரியத்துக்கான மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இனி எவ்வித பயமும் குழப்பங்களும் வேண்டாம் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. அனைத்தும் மாறும், அனைத்தும் மாற்றுவதற்கான நேரமாக இருக்க போகுது. இப்போது நட்சத்திர பலன்களை பத்தி பார்ப்போமா? புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான சூழ்நிலை என்பது உருவாகும். முக்கியமா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால ரொம்ப காலமா பிரிஞ்சு கிடந்த உறவுகள் சேரலாம். முக்கியமா இதெல்லாம் மாறுமா அப்படின்னு நினைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுவும் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புது முயற்சிகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண்பீங்க. முக்கியமா புதிதாக தொழில் இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்ற போது அதுல முழு வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது நீங்க ஆரம்பிக்கும். பணத்துக்காக நீங்க பல நாட்கள் போராடிருப்பீங்க. இந்த இவ்வளவு பணம் வேணும் அவ்வளவு பணம் வேணும்ன்றே. ஆனா அந்த பணம் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையாவே கிடைக்கும். காரணம் உங்களுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. புனர்பூச நட்சத்திரக்கார அன்பர்களே, மன்னிக்கவும், பூஷம் நட்சத்திரக்கார அன்பர்களே, வேலை மற்றும் தொழில் சார்ந்த பொறுப்புகள் என்பது அதிகரிக்க போகுதுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்திருப்பீங்க. முயற்சி எடுத்தும் அதுல பெருசா மாற்றுதல் என்பது இந்த கடகராசிக்காரர்கள் கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கேற்ற மாறுதலையும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒன்றாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒரு முன்னேற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடல் ரீதியா இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்க போகுது. நீங்க தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கி ஒரு முழு முதல் மாற்றத்தை சந்திப்பீங்க. நீங்க ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்த அந்த முக்கியமான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. வியாபாரத்துல லாபத்தை நீங்க எளிமையா பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு சாதகமான நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். தேவையற்ற விஷயங்களை, தேவையற்ற கட்டுப்பாடுகள் வந்து நீங்க ஆரம்பிப்பீங்க. ஆயுள் நட்சத்திரக்கார அன்பர்களே, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனி உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக அமையும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக வந்து நிற்பாங்க. இது வரைக்குமே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமா உங்களை பத்தி கவலைப்படாம நீங்க எப்படி வேணா போய்க்கோ அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்களை தேடி உணவையும், உங்களுக்கு ஓய்வு வேணும்ன்றது ஆஸ்பத்திரியில கூட்டு போய் பார்க்கறது, எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை துளி அளவு கூட கண்டுகொண்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய மாற்றத்தை நீங்க கண்கூடாவே பார்க்க முடியும். உங்களுடைய பிள்ளைகள் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நபராக உங்களுக்காக தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அதனால எவ்வித பயமோ எவ்வித கவலைகளோ உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஏற்றதாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. தைரியத்துடனும் நிச்சயமா உங்களுடைய மனசுக்குள்ள வாழ்க்கையில நீங்க ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை என்பது நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும். எதிர்பார்த்த மாற்றம் எதிர்பார்த்தது போல் விரைவில் நடக்கும். கடகராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.